இந்த நாள் ஏப்ரல் 17ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், சித்திரை மாதம் 4ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், புதன்கிழமை. ரெண்டுமே புதனுடைய அம்சம். பரிபூர்ணமான ராமபிரான் பக்தி இன்றைய நாள் இருந்ததுன்னா எந்த விதமான டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா முடிவடையும். ஏன்னா இதுல பெரிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவமி சித்தியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது பலவிதமான முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சாபத்தை நீக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல பொதுவாகவே சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் வக்ரம் பெறுகிறார். எங்கன்னா மீனத்தில் வக்ரம் பெறுகிறார். வக்ரமாக இருந்து உச்சம் பெற்ற சுக்கிரனை நோக்கி பிரயாணம் செய்கிறார். அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக மதர் சம்பந்தப்பட்ட, அம்மா சம்பந்தப்பட்ட எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். அம்மாவுக்கு எந்த விதமான உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாலும் சரி, இன்றைய நாள் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். எல்லா விதமான மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்கும். குழந்தைகள் படிக்காமல் இருந்தாங்கன்னா இன்றைய நாள்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் செலவும் ஆகும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு போன கம்யூனிகேஷன். ஒரு லெட்டர் போட்டிருப்பீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் இன்டர்வியூ கொடுத்துட்டு வீல் கால் யூ பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரிட்டல்ஸ் வந்திருக்காது. அந்த ரிசல்ட் வரலையே அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய பல பேருக்கு இன்றைய நாள் ரிசல்ட் வரும். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் வரும். அற்புதமான நாள். நிறைய பேர் அதில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே நடக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நீங்கள் ஆரம்பிச்சு விட்டிங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். எதுவுமே கஷ்டம் இல்லாமல் நடக்கும். வெட்டு போன காரியங்கள், பழைய காரியங்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்குது. அதனால் புதுசாக ட்ரை பண்ணுறதோட இருக்கிற பழைய விஷயங்களை ட்ரை பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இன்ஃபேக்ட் கம்யூனிகேஷன் கூட அது க்ரோ ஆகும். அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். பொதுவாகவே வக்கரம் பெற்றக்கூடிய புதன் அப்படின்னா எந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியவில்லைன்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்துட்டாங்களோ அந்த காரியத்தை மறுபடியும் உங்ககிட்ட கொடுப்பாங்க. டு ஸ்ட்ரெச் யுவர் ஈகோ. உங்களை அடிச்சு பார்க்கலாம், அவன் செய்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் செய்வீர்கள். சில பேருக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்படும். அதெல்லாம் எங்கே போய் கேட்கறதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைய நாள் ஏதோ ஒரு விதத்தில், அதாவது மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் அது கண்டிப்பாக நடக்கும். கூட இருக்கக்கூடிய கலீகாக இருக்கலாம், உங்கள் மாமாவாக இருக்கலாம், விட்டு போன ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பிய ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த நாள் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் வக்ரம் பெறுகிறார் மீனத்தில். உச்சம் பெற்ற சுக்கிரனை நோக்கி புதன் பிரயாணிக்கும் பொழுது பொதுவாகவே விட்டு போன எல்லா காரியங்களும் இப்போ நடக்கும். காசு பணத்தை வேண்டி கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நிவர்த்தியாகும். படிப்பே ஏற மாட்டேங்குது சார், குழந்தை சுத்தமாக படிக்கவே மாட்டேங்கிறான்னு சொன்னீங்கன்னா அது முடிஞ்சிடும். திரிகோணங்களில் ரொம்ப முக்கியமான திரிகோணம் சொல்லக்கூடியது தர்ம திரிகோணம். அந்த தர்ம திரிகோணம் இன்றைய நாள் ஆக்டிவேட் ஆகிறதுனால நிறைய பேருடைய ஹெல்ப், ஆதரவு உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஏரி காத்த ராமன் கோவில் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் சுக்கிரனை நோக்கி பயணம் பண்றார். அந்த சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். தேவையில்லாமல் பகை உணர்வுகளை பாராட்டப்படாது. முடிஞ்ச அளவுக்கு செட்டில் பண்ணிக்கங்க, உட்காந்து பேசி முடிச்சுக்குங்க. வண்டி வாகனங்களில் இரவு நேரத்தில் பயணிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் செலவு ஏதாவது ஏற்பட்டதுன்னா முடிச்சிருங்க, அவ்வளோதான்.
பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்காது. ஏதோ ஒரு தேவையில்லாத கனவு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அந்த கனவுகள் எல்லாமே நெகட்டிவான கனவுகளாக இருந்தால் தூக்கி வெளியே வச்சுட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. மனசுக்கு நிம்மதி தரும். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் 100% ஜெயிக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு விஷயம் வாங்கணும்னு சொல்லி, அது வாங்கிடுவீங்க. அதே மாதிரி ஒன்று பழசை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, அதுவும் முடிஞ்சிடும். இதனால் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். தெளிவு பிறக்கும். இவ்வளோ நாள் தெளிவு இல்லாமல் தானே உங்களை இத்தனை பேர் ஏமாத்தின்னு இருந்தாங்க. இனிமேல் ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நின்று அடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனசு தெளிவு பிறந்ததுன்னா போகிறோம். லைஃபோடைய கிளாரிட்டி என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. யார் யார் எப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினான்னு புரிஞ்சுப்பீங்க. அதை வச்சு நீங்கள் உங்களுடைய லெவலில் நீட்டாக இருந்துக்கணும். அவ்வளோதான். ஞான காரகன் கேது உங்கள் லக்னத்தில் பாஸ் ஆகின்னு இருக்கார். ஒரு விதத்தில் நெகட்டிவிட்டி, ஒரு விதத்தில் பாசிட்டிவிட்டி, ரெண்டுமே கலந்த கலவையாக நடக்கும். தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடன் உதவி வேண்டும். கடன் ஒன்று தீரணும், பெருசாக வீடு கட்டணும், அப்ரூவல் வந்திருக்காது. புதன் வக்ரம் பெறும் பொழுது அது உச்சம் பெற்ற சுக்கிரனை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த வீடு சம்பந்தப்பட்ட அப்ரூவல் வந்து சேரும். வீட்டு கடன் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் இருக்கும், அதோடைய கடன் கிடைக்கும். அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, சந்தோஷம், திருப்தி இது எல்லாம் தவிர்த்து பணமாக கொட்டும். 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு மூணுமே சேர்ந்து இருக்கும் பொழுது பல விதங்களில் பணம் வரும். கமிஷன் புரோக்கரேஜ் மூலியமா பணம் வரும். இதெல்லாம் மீடியா துறைகள் இருக்கீங்களோ, குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு விரும்புறீங்களோ, குழந்தைகள் பெரிய பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணும்னு விரும்புறீங்களோ, வெளிநாடு போக வேண்டும் என்று விரும்புறீங்களோ, அத்தனையும் நடக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசமாகும். அந்த அளவுக்கு நன்னா இருக்கு. தைரியமா இருங்க. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் 100% சக்சஸ் கொடுக்கும். மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடை, படிப்பில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாமே நிவர்த்தி ஆகலாம். விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறீங்களோ, மருத்துவத்துறைகளில் கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே பயங்கரமாக படிப்பீங்க. உழைப்பு அப்படின்னா அதுக்கு மாறு பெயருங்கிறது தனுசாக மாறும். மனசில் பொறாமை உணர்வு வேண்டாம், அதை விட்டு கொடுத்துருங்க. அம்மானால நிறைய சங்கடங்கள் வரும், அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பைண்டிங்கை உருவாக்கக்கூடிய நாள். அது பாசமாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. தாயார் வழிபாடு பண்ணுங்க. ரங்கநாயகி தாயார் வழிபாடு பண்ணுங்க. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசாக வண்டி வாகனம் மாற்றணும்னா மாற்றிருங்க. புதன் வக்ரம் பெற்றிருக்கு. நல்ல பழைய வண்டியை போட்டு புது வண்டி வாங்குவீங்க. இருக்கிற வீடை மாற்றிட்டு புது வீடு போங்கிறது, புது வீட்டுக்கு ஆடம்பரமான விஷயங்கள்லாம் பண்ணுறது, ஏசி மாதிரி விஷயங்கள்லாம் ஃபிட் பண்ணுறது. சம்மர் சீசன் வேறு, சுக்கிரன் ராகு புதன்லாம் வக்ரம் பெற்றிருக்கிறது. பழைய ஏசியை தூக்கி போட்டு புது ஏசி போடுவீங்க. எழுத்துப்பூர்வமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். விற்காத விஷயங்கள்லாம் இப்போ விற்றுரும். பழைய விஷயங்கள் ஏற்றங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய ஏற்றங்களை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக எதிர்பாராத பண வரவு, திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச வரை இன்றைய நாள் வயலட் கலர் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ கிளாரிட்டியாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்க்கக்கூடிய மனநிலை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். பேச்சில் கவனம் வேணும். ஏதோ இடத்துல ரெண்டு நாள் புதுசாக ஏதாவது சட்டை வாங்குறது, நல்ல விஷயங்கள் வாங்குறது, கண்ணாடி மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுவீங்க. சில பேர் வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட உபாதைகளால் கஷ்டப்படுவீங்க. அத்தனை பேருக்குமே ரெண்டு நாள் தீர்வு கிடைக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் பெறக்கூடிய ஒரே ராசி இன்றைய நாளுக்கு அது கும்பம் தான்.
அதனால் எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை. நீங்கள் பாட்டு இறங்கி அடிங்க. லக்னத்தில் செவ்வாய் சனி இருந்தாலும் பயம் இல்லாமல் பண்ணுங்கள். கோபதாபங்களை மட்டும் அறவே தவிர்க்கக்கூடிய ஒரு நாள். இப்போ மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு மாதத்துக்கு கோபமே வரக்கூடாது. உப்பு போட்டுக்காதீங்க, காரம் போட்டுக்காதீங்க, அவ்வளோதான், டன். இரவு நேரத்தில் பயணம், வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயமே உங்கள் கைக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நடந்துடும். காதல் திருமணங்கள் விட்டு போயிருந்தெல்லாம் மறுபடியும் ஆகும். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தை மறுபடியும் வரும். நிறைய பேருடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பாராத பெரிய பெனிஃபிட் ஒன்று இன்றைய நாள் காத்துருக்குன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது. அது மெயினாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்க போகிறது. பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும். நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். எல்லாத்துலேயுமே மேன்மை. அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மீனம், இரண்டாவது கடகம், மூன்றாவது விருச்சிகம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.